இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை இந்த பவுலில் போட்டு அதுலேருந்து ஒரு கேள்வியை பிக் பண்ணி இன்றைக்கி வந்து அதை டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ சுகர், ஐஸ்கிரீம், பிஸ்கெட், ஸ்நாக்ஸ் சாப்பிடாமல் இருக்க முடியல டாக்டர், இதுலேருந்து நான் எப்படி வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். இது ஒரு நல்ல கேள்விங்க. அண்ட் உங்களில் நிறைய பேருக்கு இதே கேள்வி இருக்கலாம். ஸோ எனக்கு எப்படி வந்து சுகர் கிரேவிங்ஸ்லேருந்து வெளியில் வர்றது, இல்லை டீ காஃபி அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளியில் வர்றது, இந்த மாதிரி கிரேவிங்ஸ் வந்து நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்றைக்கி அதை பற்றி நான் வந்து நிறைய டிப்ஸஸ், இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து சொல்லித்தரேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா எனி ஃபார்ம் ஆஃப் கிரேவிங்ஸுங்க. தப்பான உணவு பழக்கங்கள்லேருந்து வெளியில் வரணும். எனக்கு வந்து 3 வேளை சாப்பிட்டா கூட நடுவில் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடும் போல் தோணுது அப்படின்னு இருந்ததுன்னா, முதல் சயின்டிஃபிக்காக என்ன நீங்கள் விஷயம் புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம உடம்பு வந்து கிரேவிங்ஸ்ன்றது நிறைய விஷயங்களால் நம்ம உடம்பு வந்து கிரேவிங்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து தோணும். முதல்ல பார்த்திங்கன்னா நம்மளுடைய தண்ணி குறைபாடு, அதாவது டீஹைட்ரேட் ஆகும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை தூக்கம் சரியாக வரலைனாலோ, இல்லை உணவில் ஊட்டச்சத்து கம்மியாக இருக்கிறதுனாலையோ, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு 5 முக்கியமான ரீசன்ஸ், அதை எப்படி நீங்கள் கரெக்ஷன் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து டீஹைட்ரேஷனால் நிறைய கிரேவிங்ஸ் வரும். உங்களுக்கு அதனால தான் வருதுன்னு தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு மினிமம் 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் தண்ணி வந்து எல்லாருமே குடிக்கணுங்க ஒரு அடல்ட்டு. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து ஏதாவது பசிக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா, உங்கள் உடம்புக்கு வந்து சாப்பாடு தேவையில்லை, அது வந்து டீஹைட்ரேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போது ரெகுலராக தண்ணி குடிக்கிற பழக்கத்துக்கு நீங்கள் வாங்க. சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்கிறேன். முதல் விஷயம், பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போங்க. நிறைய பேர் உங்கள் ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுவுமே தண்ணி பக்கத்தில் இல்லாதனாலே குடிக்காமலே ஒரு 4-5 மணி நேரம் எப்போ லஞ்ச் வருதோ அப்போ தான் தண்ணி குடிப்பாங்க. ஸோ ஒரு நல்ல பாட்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது உங்களுக்கு உங்கள் டேபிள்லேயே அது வச்சிங்கன்னா எப்போல்லாம் அந்த பாட்டிலை பார்க்கும்போது தண்ணி குடிக்கணுன்ற ஹேபிட் வரும். இரண்டாவது மெயின் விஷயம் என்னென்னா, நீங்கள் ரிமைண்டர்ஸ் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எவ்ரி 1 hour வந்து நீங்கள் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அலாரமோ டெக்னாலஜியாக உங்களுக்கு ஃபேவராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எவ்ரி 1 hour வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் 2 glasses ஆஃப் வாட்டர் வந்து குடிக்கிற ஹேபிட்டுக்கு நீங்கள் வரும்போது, நீங்கள் தண்ணி வந்து ரெகுலராக இன்டேக் எடுக்கிறதுனால உங்கள் உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாது. ஸோ அப்படி இருந்தாலே உங்களுக்கு இந்த நடுவில் பசிக்கிற அந்த மைண்டில் வந்து அப்படி வந்து தோணாது. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன மெயினாக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, தூக்கம் குறைபாடு. நிறைய பேருக்கு வந்து ஸ்லீப் இஷ்யூ இருக்குங்க. லேட் நைட்டாக தூங்குகிற பழக்கம் இருக்கும். ஸோ லேட் நைட்டாக தூங்குனீங்கன்னா உங்கள் உடம்புல பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன், குளுக்கோஸ் ஹார்மோன் லெவல் வந்து இம்பேலன்ஸ் ஆகுதுங்க. அண்ட் இன்சுலின்ற ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும்போது லேட் நைட்டில் உங்களுக்கு நிறைய பேர் பசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டின்னர் சாப்பிட்ருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு 11, 12 மணி இல்லை 1 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கும்போது நைட்டு திருப்பியும் ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருக்கனாலே நிறைய பேர் அதை சாப்பிடுவாங்க. அதனாலே நிறைய பேருக்கு வந்து ஓவர் வெயிட் அதிகமாக போடுறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ தூக்கம் எல்லாருக்குமே மினிமம் ஒரு 7 மணி நேரமாவது தினமும் இரவு வந்து நீங்கள் தூங்கினாலே உங்கள் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா அந்த உணவு தேவைன்ற அந்த ஒரு கிரேவிங்கோட அந்த சென்ஸுக்கு வந்து வராது. சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, பேலன்ஸ் டயட்டுங்க. மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட் ரீசன் உங்களுக்கு கிரேவிங்ஸ் வர்றதுக்கான ரீசன் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு. எல்லாருமே வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றோம், ஆனால் அதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வெறும் கார்போஹைட்ரேட் உணவு தான் இருக்குது. சில டிப்ஸ் சொல்கிறேன். உங்கள் உணவில் ப்ரோட்டீன் அதிகமாக நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா புரதம் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ரொம்ப நேரமாக வந்து அந்த பசி வந்து வராமல் வச்சுக்கும், வயிறு வந்து ஃபுல்லிங்காக இருக்கும். ஸோ காலையில் வெறும் ஒரு 4 இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக அதை குறைச்சிட்டு ஒரு 2 இட்லியும் ஒரு 2 முட்டையும் இல்லை ஒரு சுண்டலோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஸோ ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உங்களுக்கு அந்த பசி உணர்வே எடுக்காது. ப்ரோட்டீன் வந்து ரொம்ப நேரம் நம்ம வயிறை வந்து ஃபில்லிங்காக வச்சுக்கும். இன்னொன்று, ஹெல்தி ஃபேட். ஹெல்தி ஃபேட்னா என்ன? தேங்காய் சாப்பிட்லாம், அண்டு பாதாம், ஆல்மண்டு சாப்பிட்லாம், முந்திரி, நட்ஸ் வகைகள், சீடு வகைகள், அப்புறம் நல்ல வந்து நான்வெஜ் வகைகள்லையும் எல்லாத்துலேயுமே ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹெல்தி ஃபேட்டும் நம்மளை நிறைய நேரம் வந்து நம்ம வயிறை ஃபில்லிங்காக வைக்கிறதுனால அடிக்கடி பசி உணர்வு வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய பேருக்கு நம்ம ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷனில் அவதிப்படுறாங்க. எப்போல்லாம் உங்கள் மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ அப்போது உங்களுடைய அந்த ஹார்மோன் லெவல், கிரெலின் அண்ட் லெப்டின் தான் 2 ஹார்மோன் இருக்குங்க. ஸோ அந்த பசி உணர்வு வரக்கூடிய ஹார்மோன் அதிகமாக சுரந்து உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்டா வந்து நல்லா இருக்குன்ற ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஸோ அதுக்காகவே என்ன பண்ணுவோம், எல்லாருமே ஒரு சாக்லேட்டோ இல்லை பிடிச்ச இடத்துக்கு போய் சாப்பிட்ற மாதிரி தோணும். அது உண்மையிலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனால அப்படி தோணுது. அப்போ யாரெல்லாம் வந்து கிரேவிங்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வரணுமோ கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் ப்ரோட்டோக்காலான நல்ல தூக்கம், மெடிடேஷன், யோகா, இல்லை நல்ல மியூசிக் கேட்குறது,
அண்ட் வந்து நம்ம எப்படி சந்தோஷமாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது செய்யலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சுகர் கிரேவிங் அண்ட் உணவு கிரேவிங்கில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கம்மியாகும். அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேங்க, கொஞ்சம் ஆடட் சுகரை வந்து லிமிட் பண்ணிக்கோங்க. ஆடட் சுகர்னால் என்ன? நம்ம ஜூஸில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நம்ம சுகர் போட்டு குடிப்பீங்க, இல்லை வந்து டீ காஃபியில் சுகர் ஆட் பண்ணி குடிப்பீங்க, இல்லை நிறைய சாக்லேட்ஸு, இந்த மாதிரி எதுலலாம் வந்து அதிகமாக நம்ம ஆடட் சுகரான இந்த ஒயிட் சுகரோ இல்லை நாட்டு சக்கரை எது வேணால் இருக்கலாம், அந்த ஆடட் சுகரை நிறைஞ்ச வந்து நீங்கள் வந்து உணவுகள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து இன்டென்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக குளுக்கோஸ் லெவல் அதிகமாகுது. ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம உடம்போட இன்சுலின் ஹார்மோனும் உற்பத்தி பண்ணி உடனே வந்து அந்த குளுக்கோஸ் எல்லாத்தையும் செல்லுக்குள்ளே அனுப்புறதுனால இமீடியட்டாக உங்களுக்கு உடம்புக்கு ஒரு அடுத்த நேரம் பசி வந்து தூண்டிடும். ஸோ எப்போல்லாம் இன்சுலின் ஹார்மோன் அதிகமாக சுரக்குதோ இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு 1 hour 1.5 hours அடுத்த வேலை வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும் உடம்பு. ஏன்னா உடம்புல ரத்தத்தில் இருக்க எல்லா சுகரையுமே அது எல்லா செல்லுக்குள்ளேயும் அனுப்பிடுதுங்க. ஸோ அதனால் சுகரை வந்து லிமிட் பண்ணுங்கள். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் டீ காஃபி அடிக்ஷன் இருக்குது, ரொம்ப சுகர் ரிச்சான உணவுகளை வந்து சாப்பிட்றதுலேருந்து வெளியில் வரணும்னு நீங்கள் வந்து ஆசைப்பட்றீங்களோ, தினமும் காலையில் ஏதாவது ஒரு பழங்களை வந்து நீங்கள் சாப்பிட்றலாம். ஸோ அன்றைக்கி உங்கள் உடம்புக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு காலையிலே கிடைக்கிறதுனால அன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா சுகர் கிரேவிங்ஸ் வந்து கேட்காது. ஸோ நீங்களும் வந்து ஹெல்த்தி டயட்டில் இருந்த மாதிரியும் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஹெல்த்தி டயட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும். சுகர் இருந்தது டயபிட்டிஸ் பேஷண்ட்னா உங்களோட சுகர் லெவலும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ டயபிட்டிஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த சுகர் கிரேவிங்ஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணுறது மிக மிக அவசியம். ஸோ இந்த எல்லா ட்ரிக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை ரெகுலராக ஒரு 2 வாரம் இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட சுகர் கிரேவிங்ஸ்லேருந்து நீங்கள் எல்லாருமே வெளியில் வந்துடலாம். அண்ட் மேலும் உங்களுக்கு இதை மாதிரி வேறு ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டட் டாபிக் டவுட்டு, நான் அதுக்கான ஒரு வீடியோ வந்து போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்கள் கேள்விகளை போடலாம். அதிலேருந்து ஏதாவது ஒரு வீடியோவை நம்ம வாரம் வந்து அதுலேருந்து ஒரு கேள்வியை பிக் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் டாக்டர் ஃபார்வருங்க. அண்ட் யாருக்கெல்லாம் வந்து டயபிட்டிஸ்லேருந்து வெளியில் வரணும் விருப்பம் இருக்கோ, இல்லை உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கோ டயபிட்டிஸ்லேருந்து வெளியில் வரணும் விருப்பம் இருந்தால் என்னுடைய வரப்போகிற டயபிட்டிஸ் ரிவர்சல் ஒர்க் ஷாப்பை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் உங்களை அந்த லைவ் ஒர்க் ஷாப்பில் சந்திக்கிறேங்க. நன்றி.